துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து பிறந்த அந்த நன்னாளை நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆனந்தத்தோடு நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் வருவீராக. இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தி தாரும். எல்லா கன மகிமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் எங்களை தேடி வந்தீரே. எங்களை தேடி வந்த தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்யும், எங்களை நடத்தும் அப்பா. அப்பா தொடர்ந்து உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2வது பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் நன்றியாலும் என துதிப்பேன், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்கிற ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை துதிக்க நன்றி செலுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நீரே
பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்மரம் இயேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்மரம் இயேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் 2025வது வருஷம் நம்மளை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கார். அவருடைய அன்பு பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இந்த நாவால் நம்ம எவ்வளவோ பேசிட்டோம், எவ்வளவோ சபிச்சிருக்கோம், எவ்வளவோ தூசிச்சிருக்கிறோம். அந்த நாவை யாக்கோபு சொல்கிறாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. நம்முடைய வாயில், நம்முடைய நாவில் என் ஆண்டவரை துதிக்கலாமா, நன்றி என்று சொல்லுகிறோம். சத்தம் நிறைய கேட்குதா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி ராஜா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நன்றி நன்றி. நாவாலே துதிக்கிறோம் நாதா, இயேசு ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. இயேசு ராஜா, தகப்பனே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. அவர்கள் பிரதான பாவி நான். பவுல் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளை மனதிரும்ப அழைக்க வந்த. ஓ பிணியாளிகளுக்கு அல்ல, அதை சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. அறிவாலா சதுகுரி கரவா உரி கபூதல சகுத்தல் அழிவலா. வேதனை உள்ளவங்க, கண்ணீரில் உள்ளவங்க, தவிப்பில் உள்ளவங்களை சந்திக்க, அவளை மீட்டெடுக்க இயேசு வந்தார். அந்த பாடல் சொல்லுது, நாற்றமாய் இருந்த வாழ்வு வாசமாய் மாற்றி. துர்நாற்றமாய் இருந்த வாழ்வு, நாற்றம் சொல்லும்போது துர்நாற்றம், கெட்டு அழிஞ்சு என் வாழ்க்கை எனக்கே பிடிக்கல, அசுத்தமும் அருவருப்பும் இருந்த அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஒரு வாசனையாய் மாற்றியிருக்கிறார். பாவியாய் இருந்த என்னை அவர் பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறார். அவர் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா,
ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரும் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே. ஆனந்தமே பரம ஆனந்தமே, இயேசு ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரும் ரோஜா. அடுப்பு கறி போல் நான் இருந்தேன் ஆண்டவரே. ஒருவரும் திரும்பி பார்க்க கூடாத படிக்கு கரை படிந்து போயிருக்கிற என்னையும் கர்த்தாவே நீ தேடி வந்தீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்பா. இந்த நாளில ரட்சகர் எங்களுடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் இருதயத்திற்குள்ளாக தேவனே நீர் வந்து இந்த நாளிலே பிறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாற்றமாக இருந்த எங்கள் வாழ்க்கையெல்லாம் வாசமாக மாற்றும் படிக்கு, எங்களை உருமாற்றும் படிக்கு ஓ பரிசுத்தம் உள்ள தேவன் எங்கள் இருதயத்துக்குள்ளாக இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறீரே, நன்றி என்று சொல்லலாமா? பாவ சேற்றில் இருந்த நம்மை மீட்கும் படிக்கு பரிசுத்தம் உள்ள தேவன் இறங்கி வந்தாரே, இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரே, உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும் படிக்கு, நாற்றத்தில் இருந்து நம்மை தூக்கி விடும் படிக்கு, என் மேல் இருந்த பாவம் கரைகளை எல்லாம் கழுவும் படிக்கு நம்முடைய தூய திரு ரத்தத்தையே அவர் கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கும் நாங்கள் எல்லாரும் அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரை. நன்றி சொல்லி துதிக்கலாமா அப்பா? நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க ரத்தத்தினாலே எங்களை கழுவி இருக்கிறீர், சுத்தமாக மாற்றி இருக்கிறீர். நீர் பரிசுத்தராய் இருப்பது போல எங்களையும் இன்றைக்கு பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்க யாருமே இதை செய்ய முடியாது. உங்க தாய் தகப்பன், உங்க உற்றார் உறவினர், கணவன் மனைவி பிள்ளைகள் யாருமே உங்களை பரிசுத்தமாக மாற்ற முடியாது. ஆனால் பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறாரே. பரலோக வாழ்க்கைக்கு நம்மை பாத்திரவான்களாய் மாற்றி இருக்கிறாரே. ஓ ரபா லாஷிகா ரிபக்தரபா, ஓ ரிஷிகா ரிபா லாக்தா ரிபக்கரபலா ரிஷபரி கரபா. மரியாளை போல் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தாவே, இதோ உமது அடிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில ஆக கடவுது. நீர் செய்ய சித்தமாய் இருக்கிற சகலமும் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயம் எங்களுக்குள்ளாக சாம்பலாய் மாறட்டும் அப்பா. ஓரி ஷாதாரிகா ரபா. உலகத்திற்காக நாங்கள் ஓடுகிற ஓட்டம் இனி வேண்டாம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாங்க உலகத்துக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே. இன்றைக்கு உங்க சமூகத்துல எங்களை அடிமையாக தாழ்த்துகிறோம், உங்க அன்புக்கு அடிமையாக வந்து நிற்கிறோம் அப்பா. இது முதற்கொண்டு எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஓரி ஷாபாரிகா ரபா, ஓரி ஷாபாரிகா ரபா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு எங்களை யுத்த குதிரையாக நிறுத்தும் படிக்கு என் தேவன் பிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை யுத்த குதிரையை நிறுத்தும் படிக்கு பிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் ஓட்டத்தை நீர் துவக்கி வைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாய் சொல்லலாமா? அடுப்பு கறி போல இருந்தேன்ப்பா, ஒதுக்கப்பட்டு இருந்தேன்ப்பா, தள்ளப்பட்டு இருந்தேன்ப்பா, யாரும் என்னை திரும்பி பார்க்க கூடாத ஒரு நிலைமையில இருந்தேன் ஆண்டவரே. என்னை தேடி வந்தீரப்பா, என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே. என் இருதயத்தை பார்த்த தேவன் என் சரீரத்தை பார்க்கல, என் புறம்பான அலங்காரத்தை பார்க்கல, என் மேல் இருந்த அழுக்கு வஸ்திரத்தை நீங்க பார்க்கலப்பா. என் இருதயத்தை பார்த்தீர், என் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே. என் கண்ணீரை கண்ட தேவன் என்னை மீட்டுக் கொள்ளும்படிக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லி பாடலாமா? அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக
ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனது பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. தாய் போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாலோ 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 அப்பாலோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, நாங்கள் பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. மிக மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. மிக மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்தம். வசனம் சொல்லுகிறது, உடைய சமூகத்தில் எனக்கு ஆனந்தமும் உமது வலது பாரசத்தில் எனக்கு நித்திய பேரின்பமும் உண்டு. எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியலையோ அவனுக்கும் தேவனுக்கும் இடையில பிரச்சனை. அவனுக்கும் தேவனுக்கு இடையில பிரச்சனைன்னு இருந்தால் தான் அவனால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உலகத்தில் பிரச்சனை இருக்கலாம், மனுஷரிடத்துல பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவருக்கு நம்ம குறை இல்லாமல் இருந்தோம்னா, அவரை நம்ம தேடுகிறதில்ல, அவரை நேசிக்கிறதில்ல, அவருக்கு உண்மையாக இருக்கிறதில்ல, நம்ம அவ்வளவு ஆர்வம் காட்டணும்னா நிச்சயமாய் கர்த்தருடைய பிரசனை நம்ம கூட இருக்கும். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. இதுவரைக்கும் நடத்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷர்களை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க, பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருந்தால் சோர்ந்துருவீங்க, வியாதியை பார்த்தா சோர்ந்துருவீங்க, கடன் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சோர்ந்துருவீங்க, உங்கள் தோல்வியில் பார்த்தீங்கன்னா சோர்ந்துருவீங்க. ஆனால் நமக்காக ஒரு நாள் தோல்வி அடையாத தேவன், எந்த இடத்துலையும் ஆண்டவர் தோற்று போன தேவன் அல்ல. அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றாரு, என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. சவுல் அவனை அழிக்கணும் கொல்லணும்னு தேடி வரும்பொழுது, இதோட அன்னைக்கு சவுலை ஒன்றும் இல்லாமல் தாவீதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருன்னு நினைக்கும் பொழுது தாவீது சொல்றாரு, இல்லை சவுல், இல்லை ராஜா, உன் கையில் நான் விழமாட்டேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். இன்னைக்கு பாவத்தின் கையில், மாம்சத்தின் கையில், உலகத்தின் கையில் நம்மளை தேவன் விட்டு போட மாட்டாருங்க, நம்மளை கைவிட மாட்டார். எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த பயம் நம்ம வாழ்க்கையில் ஆளக்கூடாது. இயேசு ஆள்றாரா? பயம் ஆளுதா? பயம் வேதனை உள்ளது. ஒரே ஒரு பயம் இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகுகிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தேவனுக்கு நம்ம பயந்துருக்கிறோன்னு சொன்னால் தீமைக்கு விலகணும், தீமைக்கு விலகணும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகி இருப்பாங்க, பாவத்தை விட்டு விலகி இருப்பாங்க. இன்றைக்கு நம்ம ஏன் இந்த உலகத்தில் பாவம் பெருகி கிடக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பயம் இருந்துச்சுன்னா போதும். தேவனுக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுக்கு பயப்படாத வரைக்கும் உலகத்தில் எல்லாரையும் பார்த்து எதை கண்டாலும் பயந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மாத்திரம் சொல்லுவோமா, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைகொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை அதுவே. ஒரே ஒரு பயம் என் ஆண்டவர் மேலே, அதை மாத்திரம் மனசில் வச்சுக்கலாம். உலக பயத்தை தூக்கி போடலாம். நம்ம ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து பேசும் பொழுதும், பரலோகத்தில் உள்ள தூதர்கள் மரியாள்கிட்ட வந்து பேசும் பொழுதும், தூதர்கள் மேய்ப்பர்கள்ட்ட வந்து பேசும்பொழுது சொல்லும் பொழுது என்ன தெரியுமா? பயப்படாது, பயப்படாதீங்க, ஆண்டவர் வந்துட்டார், இரட்சகர் வந்துட்டார். பாடலாமா? பயம் நம் வாழ்வில் ஆள்வது இல்லை. உணர்ந்து ஆராதிக்கலாமே. பயமே
இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே என்றும் என் தேவன், தலைமுறை தலைமுறையாய். யாவே என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தோல்வி எல்லாம் மாறிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே அன்றி வேறு நாமமில்லை. ஓ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடவில்லை. ஓ ரிபஹாதல ரியுதோர் ஆஸ்தே ஹத்துக்கமலா. தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. என்னை காக்கிறவர், என்னை காண்பவர், என்னை நடத்துகிறவர், என்னோடு இருக்கிறவர். இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ரட்சகர், ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. சொல்லுவோமா? ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமாய், இஸ்ரவேலை நடத்தினவர், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய், வழி
ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு. உணர்ந்து சொல்லுமா, இயேசு என்னோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓ இம்மானுவேல், God is with us, God with us, God with us. தேவன் நம்மோடே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா 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 அவர் இம்மானுவேல் என் சபையோடே. இம்மானுவேல் என் தேசத்தோடே. இம்மானுவேல் என் குடும்பத்தோடே. இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா 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 அவர் இம்மானுவேல். 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 இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அன்றைக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு புரியல. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார். அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு புரியல, ஆனா இன்றைக்கு நமக்கு உணர்றோம், நம்ம புரியுது, அவர் நம்மோடு இருக்கிறார். என்றைக்குமே அவர் தமது ஜனங்களோடு பிரியப்படுகிற தேவன். அவர் நம்ம மத்தியில உலாவி வர விரும்புகிறவர், நம்மை நேசிக்கிற தேவன். நம்ம விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது. தகப்பன் தன் பிள்ளையை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? தகப்பன் தன் பிள்ளைகளை விட்டுட்டு அவரால் எப்படி இருக்க முடியும்? அவர் தேடி வந்தார், என்னை தேடி வந்தார், நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் வாழ அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் வந்த நோக்கமே நம்மை வாழ வைக்க, தம்மை அழித்து கொண்டு, மெழுகுவர்த்தியை போல தன்னை அழித்து கொண்டு நம்மை வாழ வைக்க உலகத்திற்கு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. இழந்த எல்லா ஐஸ்வர்யங்களை, கிருபைகளை கர்த்தர் கொடுங்க. உறவுகளை எத்தனையோ இழந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நிறைய தொலைச்சிருக்கிறோம். ஆனால் தொலைக்கக்கூடாத ஒரு சொத்து என் இயேசு கிறிஸ்து ஒருவர். என் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நாங்கள் இழக்கக்கூடாத ஒரு மேன்மையான சொத்து ஆண்டவரே. எங்கள் சுகம் நீர், எங்கள் உறவு நீர், எங்களுடைய வாழ்க்கை நீர், எங்களுடைய சுவாசம் நீர் ஆண்டவரே. ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
ரக ரைவா தக தர உரிமகப கருதுல சகதுக தல லிபரா ஓ கரபலவ. எந்த நிலையிலும் விசுவாசத்தை மட்டும் இழந்துராத தேவ பிள்ளையே, உங்க விசுவாசத்தை மாத்திரம் இழந்துராதீங்க தேவ பிள்ளையே. ரீ ஹதுல லலக திரிக்கலா ஒடிக முகத்தல லிகரோதல கருபதல சீக்கதல क्या हो रहा ते कदुल शीकला. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலர் நம்மோடு கூட இருக்கிறார். என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு திறந்த வானம் நமக்காக காத்திருக்கு. திறந்த வானம் நமக்காக இருக்கு. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். இந்த நாள் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் பிரசன்னம், உங்கள் தயவு கிருபை ஒவ்வொருவோடு இருப்பதாக. ஆண்டவரே வெறுமையை மாற்றுங்கப்பா. உள்ளத்தில் இருக்க வெறுமைகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகட்டும். கிறிஸ்து அப்பா எங்கள் உள்ளத்தில் பிரகாசிப்பாராக. கிறிஸ்து எங்கள் உள்ளத்தில் மகிமையாய் பிரகாசிப்பீராக. கர்த்தாவே உங்கள் வெளிச்சம் எங்களை நிரப்புவதாக. உங்கள் மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ராஜா எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம்.